Ninth standard chemistry students, all of you good morning. Today we are going to study about the unit number 12, part number 4, periodic classification of elements. The lessons நம்ம complete பண்ணிட்டோம். இந்த lessonsல இருந்து நாம கொஞ்சம் 1 mark questions பார்க்குறோம். ஓகேயா? If Taubernir is related with law of triad, then Newland is related with law of octaves. நம்ம டாபர்னீர் வந்து ட்ரையர்ட் லாவோட ரிலேஷன், அதே போல் நியூலேண்ட் வந்து ரிலேட்டட் டு லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மாடர்ன் பீரியாடிக் லா ஸ்டேட் தட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். இந்த மாடர்ன் பீரியாடிக் லா வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். Elements in the modern periodic table are arranged in 18 groups and 7 periods. This is the group number and period numbers. Taubernir triad, the atomic weight of the middle element is the average of the atomic masses of first and third element. அப்போ டாபர்னியர் ட்ரையர்டில் என்ன சொல்லுது, ஃபஸ்ட் எலமெண்ட்டு தேர்ட் எலமெண்ட்டுக்கும் ஆவரேஜ் பார்த்தா அந்த மிடில் எலமெண்ட்டுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நோபல் கேஸஸ் பிலாங் டு த 18th குரூப் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் நோபல் கேஸுங்கிறது 18th குரூப். த பேசிஸ் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் proposed by Taubernir, Newland and Mendeleev was atomic mass. அப்போ இவங்க மூணு பேருமே இந்த பீரியாடிக் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணது அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் மெட்டல் இஸ் மெர்க்குரி. இப்போ லிக்விட் மெட்டலுங்கிறது மெர்க்குரி, மற்ற மெட்டல் எல்லாமே சாலிடாக இருக்கும், மெர்க்குரி மட்டும் லிக்விடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோவிங். ட்ரையர்ட்ஸ்லானே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ட்ரையர்ட்லானா டாபர்னீர். அல்கலி மெட்டல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம சோடியம் சொல்லலாம். லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிறது நியூலேண்ட். அல்கலைன் எர்த் மெட்டல் அப்படிங்கிறது கால்சியம். மாடர்ன் பீரியாடிக் லா கொடுத்தது யார், ஹென்ரி மோஸ்லே. மாடர்ன் பீரியாடிக் லா வந்து நம்ம மெண்டலீஃப், மாடர்ன் பீரியாடிக் லா வந்து கொஞ்சம் மெண்டலீஃபோடைய லாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தது நம்ம ஹென்ரி மோஸ்லே. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் த ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம சரி பண்ணணும், இல்லைனா ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லணும். நியூலேண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ நியூலேண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது வந்து ட்ரூ தான், ஏன்னா பீரியாடிக் டேபிள் வந்து அட்டாமிக் மாஸு, மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பருங்கிறது ட்ரூ. மெட்டல் கேன் கெயின் எலக்ட்ரான். மெட்டல்ஸ் கேன் கெயின் எலக்ட்ரான். மெட்டல் வாங்கிக்குமான்னு கேட்டால் ஃபால்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டல்ஸ் டென் டு லாஸ் எலக்ட்ரான். மெட்டல் வந்து எலக்ட்ரானை கொடுக்கத்தான் அது ரெடியாக இருக்குது, வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அலாய்ஸ் பியர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்டு நான் மெட்டல்ஸ். அப்போ ஃபால்ஸ். ஏன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மெட்டலாய்ட்ஸ் பியர்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்டு நான் மெட்டல். அப்போ மெட்டலாய்ட்ஸை தான் நம்ம மெட்டலோட கேரக்டர், நான் மெட்டல் கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறோம். சரியா, அதனால் இங்கே அல்லாய்ங்கிறது ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்னைட்ஸ் ஆர் கெப்ட் அட் த bottom of the periodic table because they resemble each other but they do not resemble with any other group of elements. சரியா, அப்போ லாந்தனைடும் ஆக்னைடும் பாட்டம் ஆஃப் த எலமெண்ட் வச்சுருக்கோம், ஏன்னா அது மற்ற எலமெண்ட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த எலமெண்ட்டுக்குள்ளேயெல்லாம் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இது தனியாகவும் மற்ற எலமெண்ட்டோடைய சேர்க்காமலும் வச்சுருக்கிறாங்கங்கிறது ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன், குரூப் நம்பர் 17 எலமெண்ட்ஸ் ஆர் நேம்ட் அஸ் ஹாலஜன். ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன்று, அசசன் அண்ட் ரீசன். இது புதுசாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அசசன் ரீசன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கான ரீசன் கொடுத்துருக்குறாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட்டு சரியாக இருக்கா அல்லது ரீசன் அதுக்கு மேட்சாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி சொல்கிறோம்.
element is a group generally possesses similar properties, but elements along a period have different properties. The difference in electronic configuration make the element differ in their chemical properties along a period. அப்போ ஸ்டேட்மெண்ட் ரீசன் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அப்படி சொல்கிறேன், element in a group generally possesses similar properties, but elements along a period have different properties. அப்போ பீரியடில் வரிசையாக இருக்கிறது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்க. சரி, அதே போல் the difference in elements configuration make the elements differ in their chemical properties along a period. இங்கே ஒரு 2 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் சரி, அந்த ரீசன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பி ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் பட் த ரீசன் இஸ் கரெக்டுன்னு சொல்கிறோம். இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ட்ரூ அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சரின்னு சொல்கிறோம். இப்படி நாம் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஆன்சர் எழுதணும். ஓகேயா?